என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சங்கையான முஃமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பனு இஸ்ரவேலர்ல ஒரு மனிதர் இருந்தார். இவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா, ஒரு வாலிபர் தான். எல்லா தடைகளையும் கடந்த ஒரு மனிதர். அதாவது பாவத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் அல்லவா, அந்த எல்லையை கடந்து உச்சத்தை அடைந்த ஒரு மனிதர். எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டார். அவர் செய்யாத எந்த பாவமும் இல்லை. எல்லா பாவத்தையும் செய்த ஒரு மனிதர். அந்த சமுதாய மக்கள் அவரை ஒதுக்கி விட்டார்கள். இவரை ஊருக்குள்ள சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஊருக்கு வெளியில் அவர் துரத்திட்டாங்க. அவரிடத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாது, பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது என்று பல நிபந்தனைகள் இடப்பட்டு விட்டது. அவர் மேலே போட்டாச்சு பல நிபந்தனைகள். அவர்கிட்ட யாரும் பேசக்கூடாது. இப்போ அந்த மனிதர் தனியாக ஒரு காட்டில் வாழுகின்றார். தனியாக வாழ்றாரு. சாப்பிட உணவில்லை, தண்ணீர் இல்லை, எதுவும் இல்லை. சக்கராத்தை அடைந்து விட்டார். சக்கராத்துடைய நிலைமை பாருங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்கள் சகோதரர்களே. சக்கராத்தை அடைந்து விட்டார். சக்கராத்துடைய நேரத்தை வலதுபுறம் பார்க்கின்றார், யாரும் இல்லை. இடதுபுறம் பார்க்கின்றார், யாரும் இல்லை. கீழே பார்க்கிறாரு, யாரும் இல்லை. அப்படியே பொறுமையா வானத்தின் பக்கம் தன்னுடைய தலையை உயர்த்துகின்றார். உயர்த்தி சொன்னார், யா மல்லா ததுர்ருஹு துனூப் வலா தன்ஃபுசுல் மக்ஃபிரா. இந்த வார்த்தை அவர் சொன்னார். யா அல்லாஹ், யா ரப், பாவங்களால் எந்த தீங்கும் ஏற்படாதவனே, பாவங்களால் எந்த தீங்கும் உனக்கு ஏற்படாது. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக நின்றால், அல்லாஹ்வுக்கு மீது அதாவது நன்மை செய்யாமல் வெறும் பாவங்களை மட்டும் செய்வதினால் அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கும் ஏற்பட போவது கிடையாது. அவனுடைய கண்ணியத்தில் எந்த குறைவும் ஏற்பட போவது கிடையாது. இரண்டாவது அவர் சொன்ன வார்த்தை, வலா தன்குசுல் மக்ஃபிரா, மன்னிப்பால் குறையாதவன். அல்லாஹ் இந்த உலகத்துல உள்ள எல்லோரையும் மன்னித்து விட்டாலும் அவனுடைய கண்ணியத்தில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது. இந்த வார்த்தை யார் சொல்றா? உச்சகட்ட பாவி. பாவத்துடைய எல்லா தடைகளையும் எல்லா நிலைகளையும் கடந்த ஒரு மனிதர் அல்லாஹ்ட்ட கடைசி நேரத்தில் சக்கராத்தில் பேசுகின்றார். யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், உன்னுடைய நல்ல அடியார்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹ், அவனுடைய ரஹ்மத் மிக விசாலமானது அப்படின்னு உன்னுடைய அடியார்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், ஆனால் நீ கைவிட மாட்டாய் என்று எனக்கு தெரியும். இந்த வார்த்தையை சொன்ன வண்ணம் மரணித்து விட்டார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி வருது. மூசாவே, என்னுடைய நேசர், என்னுடைய ஒரு அடியார் ஒரு இடத்துல மௌத்தாயிட்டாரு. அந்த காட்டில் போய் நீங்கள் ஜனாசா தொழுகை நடத்துங்க. அவருக்கு ஜனாசா தேவைப்படுற எல்லா பொருட்களையும் ஏற்பாடு செய்யுங்க. ஜனாசாவுக்கான எல்லா வேலைகளும் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய உத்தரவு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. அல்லாஹ் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொன்னான், யாரெல்லாம் அவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வாரோ அவருடைய பாவங்களை நான் மன்னித்து விடுவேன். இதை சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவிப்பு செய்கின்றார்கள். உடனே அந்த கூட்டத்தார்கள் எல்லோரும் புறப்பட்டு போய் பார்க்கறாங்க, யார் அந்த மனிதர்? அல்லாஹ்வுடைய வலியா, அல்லாஹ்வுடைய நேசரா, யார் அவர்? போறாங்க, போய் பார்க்கறாங்க. பார்த்தா இந்த மனிதர். உடனே எல்லோரும் மூசாவின் மீது கோபம் அடைகின்றார்கள். மூசாவே, இவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று நமக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய பாவி இவர். இவரை போய் அல்லாஹ்வுடைய நேசர்னு சொல்றீங்களே மூசாவே. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய வார்த்தை அல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த மக்கள் இப்படி சொல்றாங்க, இவனை பத்தி இப்படி சொல்றாங்க, யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொன்னானா, மூசாவே, உண்மைதான், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மைதான். பிறகு அல்லாஹ் சொன்னான், மூசாவே, என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன். அல்லாஹ் சொல்லுகின்றான், என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், இந்த மனிதர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களின் பாவங்களையும் மன்னித்து விடு ரஹ்மானே என்று ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் நான் எல்லாருடைய பாவத்தையும் மன்னித்திருப்பேன். இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வழங்குவதற்கு இதைவிட வேற வார்த்தைகள் என்னால் சொல்ல முடியாது, வேற வழியில் என்னால் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.